மண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. రామడు వస్తున్నాడు రామడు వస్తున్నాడు రామం భజే గరుడ వాగన్నమ్మికి గరుడ వాగన్నమ్మికి గరుడ వాగన్నమ్మికి గరుడ వాగన్నమ్మికి గరుడ 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 జానగిని పెళ్ళాడి రామడు వస్తున్నాడు రామం భజే. சிரிக்கிறியாடா? சரி என்னப்பா கோவிந்தா, நீ சிரிக்கிறத பார்த்தா சீரியஸா இல்லடா இருக்கு. இன்னைக்கு என்ன வச்சு என்ன விளையாட போறியோ என் அப்பனே? என்ன மீராபாய்? ಅಯ್ಯೋ ದೇವ್ರೇ ದೇವ್ರೇ, ಯಾಕೆ ಹೀಗೆ ಕೂಗ್ತೀರಿ? మీరాబాయ్ ఇక్కడ చూస్తున్నావా? భగవంతుడు నన్ను చూసి పగవగా నవ్వుతున్నాడు. ఎందుకో ఎందుకో? ಓ ದೇವ್ರೇ, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ನನಗೆ ತೆಲುಗು ಬೇಡ, ಸುದ್ದಮ ಬೇಡ. ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ರಿ, ಕನ್ನಡ ಮಾತಾಡ್ರಿ, ಹಿಂದಿ ಮಾತಾಡ್ರಿ, ತೆಲುಗು மட்டும் மாத்தாட வேணாம், அது ನನಗೆ வராது. இங்கிலீஷ் மாத்தாಡ್ರಿ, அது உங்களுக்கு வராது. நீ கன்னடத்துக்காரி, நான் தெலுங்குக்காரன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுப்புற ஏற்பட்ட கனெக்ஷனே இந்த காதல் திருமணம் தானே. அதனால நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்ச தமிழ்லயே பேசுவோமா? நம்மளே தேசத்தை பார்த்து நிம்பல் ஓடுறான். ஏனோ ஈட்டி, என் வீட்டுக்காரர் உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினாரு, யாருக்கோ ஜாமீன் கையெழுத்து போட்டாரு. பணம் வாங்கினவனை விட்டுட்டு இவரை வந்து பிடிக்கிறியே? அரே, நிம்மல் புடிச்சு சொல்லிதான் ஏற்கனவே கும்பரத்தானுக்கு நம்மள் பணம் கொடுத்தான். கும்பரத்தானா? ஏனந்திரே வேற ஏலக்கடை ஏகாம்பரத்தை இப்படி கடிக்கிறாரு. நாக்குல வசம்ப தேய்க்க. பட்டாணி மேல போ. அரே, அவன் நம்மளை ஏமாத்தி விட்டான். இந்த பாருமா, நான் நிம்மல் புருஷன். நிம்மல் புருஷனுக்கு நம்மள் பிடிக்கிறான். அவனே ஏ கும்பரத்தான். உடசேட்டு ஏமாத்துறவன பகவான் பாத்துக்குவான். நான் தானே ஜாமீன் கையெழுத்து போட்டேன், நானே உனக்கு பணம் தரேன். ஆனா நீ கொஞ்சம் பொறுக்கணும். அரே சைத்தான், சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு மேலே வராது. நிம்மல் 300 ரூபாய் பணம் எண்ணி வைக்கல, உன்கி எறும்பே நம்மள் எண்ணி வைப்பான். நம்மள் வராது. என்னங்க இது? உங்களுக்கு நல்லா பேக்கும். நீங்க ஏன் ஜாமீன் கையெழுத்து போடணும், இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கணும்? போடி, ஏதோ புள்ள குட்டிக்காரன் கஷ்டப்படுறானேன்னு போட்டேன். ஏன்றி இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன கேட்டா? அவனை கேள்றி. அங்க வா, இன்னும் சிரிக்கிறானே. சின்ன வயசுல வெண்ணையை திருடி, பெரிய வயசுல பொண்ணை திருடி, இந்த வயசுல என்ன திருடிட்டு என்ன சிரிக்கிறானே. அவன் மட்டும் மனசு வச்சா நிச்சயமா கொடுப்பாண்டி. பாத்தியா? வணக்கம். வணக்கம் வணக்கம். விஜய், கோழி குஞ்சு இல்ல, முழு காலை வந்திருக்குது. நம்ம கிட்ட எந்த பிசினஸ் இருந்தாலும் 2.5%. ஏன்றி இது எல்லாத்துக்கும் 2.5? வியாபாரத்தை பொறுத்தது கமிஷனும். இந்த வீட்டுல ஒரு போர்ஷன் காலி இருக்கிறதா வெளியில பேசிக்கிட்டாங்க. எனக்கும் ஹோட்டல் வாழ்க்கை வெறுத்து போச்சு. இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு நீங்க தானே? கொஞ்சம் இரு. எடுக்கொள்ள வாடா, எனக்கு ஏதோ ஒரு பாதை காமிக்கிற மாதிரி தெரியுது தெரியுது. இதான் சிரிக்கிறியே திருட்டு பயல. நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். உனக்கு வீடு தானே வேணும்? 300 ரூபாய். எதுக்காக? அட்வான்ஸ். ஐயா, வீட்டை நான் பார்க்க வேணாமா? அது எனக்கு பிடிக்க வேணாமா? என்ன பேருக்கு வந்து பாரு. தம்புடு, பகவான் தீரான விளையாட்டு பிள்ளை. அவன் இப்படிதான் அடிக்கடி விளையாடுவான். உன் அபிப்பிராயம் என்ன? என்கிட்ட அந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்க மாட்டான். அங்கதான் பகவான் சிரிக்கிறான். சரி சரி, கதவு தர. என்னைய கதவு பூட்டி இருக்கு, சாவி எங்க? ஆமா, பூட்டு திறக்க சாவி வேணுமே. சாவி எங்கேயோ காணா போச்சு. அவன் சாவி வச்சுதான் பூட்டை திறக்கிறானா? நீ தானே நான் வாட்ட சாட்டமா இருக்க. புடிச்சு ஒரு இழு, ஒரே ஒட்டா திறந்துக்கு பாரு. அவ்வளவுதான். பாத்தியா வீட்டை? இதுக்கு போய் 300 ரூபாய் கொடுனா மூக்கால அழுவியே. தம்பி தம்பி, ஐயோ எங்க ஓடிட்டியா? தம்புடா, கதவு கண்டா விடமாட்டிய, தொலைச்சிடுவிய. வாப்பா, அந்த ரூம் இல்ல, தோச்சோடு. சுஷாவா, நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்காரனுங்க செவத்துல ஆணி அடிக்காதன்னு சொல்லுவானுங்க. நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஆணி என்ன உன் இஷ்டம், கிடப்பாறையே அடி. அடிக்கிறேன். எடு 300 ரூபாய். பேசி முடிவுக்கு வர வேண்டாமா? என்ன ஏன் பேச போறேன்? அடுத்தது லைட் தானே, வெடிய வெடிய எரிச்சுக்கோ. நான் கேட்பேன், குழாய திறந்து விடு. உனக்கு இஷ்டம் இருந்தா மூடு, இல்லன்னா திறந்தே விட்டுட. வெடிய வெடிய வீடே தப்பு கொலை ஆகட்டும். நான் கேட்பேன். எடு 300 ரூபாய். நீங்க பேசுறத பார்த்தா வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி தெரியலையே. ஆண்டவா 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 பெருமாளே, இன்னைக்கு பூரா என்ன காமிச்சு கொடுக்கறதே உனக்கு வேலையா போச்சடா திருட்டு பயலே. யாரையா சொல்லுங்க? ஐயோ, நான் உங்களை சொல்லல தம்புடு, கடவுளை சொன்னேன். பகவானுக்கு எனக்கு அவ்வளவு நெருக்கம். பாருங்க, நான் கரெக்டா சொல்றேன்.
50 ரூபாய் வாடகை கொடுப்பேன், 100 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஐயோ ஐயோ ஒரு 150 கொடுங்களேன், பாதி பட்டாணிய பாப்பேன். பட்டாணியா? பட்டாணி பொட்டுக்கல்ல ஆஞ்சநேயர் நான் பல விவகாரம் வச்சிருக்கேன். ஆமா தம்பி, குழந்தை குட்டிங்க எல்லாம் எப்ப வருவீங்க? எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது, நான் கட்ட பிரம்மச்சாரி. சந்தோஷம். அப்ப ராத்திரிக்கே வந்துடுங்க. சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் கரெக்டா இங்க இருப்பேன். தம்பி 7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 7:30 வந்தீங்கன்னா நான் தூங்கிடுவேன். 7 மணியானே அட கஞ்சப்பலே, பாதிப்படிதானே அளந்த, மீதிப்படியா எவன்டா அளப்பான்? ஏனந்திரே சீக்கிரம் சாப்பிடுங்க, அந்த ஈட்டிக்காரன் வந்தா திங்கிற சோத்தையும் பறிச்சுக்குவோம். அவன் வரத்துக்குள்ள ஒண்ணு செய்யலாமா? என்ன? நம்ம 2 பேரும் சினிமாவுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அவ இங்க நிப்பானே. ஏன் திரும்பி வரணும்? கையில தான் 150 ரூபாய் பணம் இருக்கு. அப்படியே ஜாலியா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு 2வது ஹனிமூன் கொண்டாடுவோமா? ஐயோ தேவரே, அவசரக்கார பையன். சாயங்காலம் தானே வரணும், அதுக்குள்ள பாரு இவன் தட்டி தட்டியே என் கதவை உடைச்சிருவான் போல இருக்கு. இருடா வரேன். சார் சார், யாரே? கையில பை, கண்ணுல மை, யாரா இருக்கும் பொம்பளை? கேப்பமே, என்ன விஷயம்? இங்க வீடு காலியா இருக்கிறதா சொன்னாங்க. இங்கேயாவது 2வது கேஸ். கொஞ்சம் இரு வரேன். ஏடு கொண்டவாடா, மீதி பாதிக்கு அனுப்பிச்சிருக்கியா? உன் விளையாட்டே விளையாட்டு, சிரிக்கலாம். இரு வரேன். ஆமா, ஊட்ட நீ மட்டும் பார்த்தா போதுமா? வீட்டுக்கார பார்க்க வேணாம்? எனக்கு யாரும் கிடையாதுங்க, நான் தனி. இவ்வளவு நாள் வரைக்கும் என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு இருந்தேன். இப்ப அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதனாலதான் வேற வீடு தேடிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு கொடுத்தன வேண்டாம், உனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். அவ்வளவு ராசியான ஓடு. 150. நான் வீட்டை பார்க்க வேண்டாமா? அவனும் இதையே தானே கேட்டான். எவன்? நான் மித்திரோடு கோபாலகிருஷ்ணோடு தேவுடு தேவுடு. இப்ப நீ வீட்டை தானே பார்க்கணும். வா அங்கட போக. 150 ரூபாய. அது என்னங்க கரெக்டா 150 ரூபாய் கணக்கு? அது பாதி பட்டாணி வருவானே. ஐயோ, பட்டாணிக்காரன் இந்த வீட்டுல குடி வைக்க போறீங்களா? வேண்டாங்க. நீங்க வேணான்றீங்க, நான் வேணான்றேன். அவன் கேப்பானா, வந்துடுவானே. கொஞ்சம் லேட் பண்ணீங்கன்னா அவன் வந்துடுவாங்க. இந்தாங்க, சாயந்தரம் சரியா 7 மணிக்கு வந்துடுங்க. 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அது எங்க? அப்பதான் அமிர்தம் இருக்கு, அதனாலதான். வரப்ப இப்படியே வந்துடுங்க. சரிங்க, வரேங்க. வாங்க. நான் தள்ளி சீதா, நான் அம்மா. இல்லப்பா, உள்ளே கொண்டு போயிட்டு வா வா. பசியோட வருவேங்கிறது தெரிஞ்சு சாப்பாடெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் நாயுடு. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் இல்லையா? நீ வாழ்க நாயுடு, வாழ்க. சுட சுட இருக்கு. ஜாங்கிரி, ஐயோ தயிர் வடை, ஆஹா பாதாங்கீரா பாயாசமா? என்ன முழிக்கிறீங்க? திறந்த வீட்டுல என்னமோ நுழையும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நுழைஞ்சு என் கேரியரை தூக்கிட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையும் முழுங்கிட்டீங்க. நான் என்ன கனவு காட்டுறேனா? இப்பதான் உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படி இங்க வந்த? என்ன விளையாடுறீங்களா? இது என் வீடு. நீ விளையாடுறியா? இது ஏன் வீடு. இங்கேயும் போட்டியா? நான் ஒண்ணு போட்டிக்கு வரல. முள்ளங்கி பத்த மாதிரி 150 ரூபாய் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்து. நானும் தான் 150 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். பகவான் வத்தி வச்சுட்டானே, பகவான் வத்தி வச்சுட்டாண்டி. ஆஹா, இந்த நாயுடு நம்ம 2 பேரையுமே ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. நைனா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.